சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனையில் முறைகேடு நடந்துள்ளதாக சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தின் முன்பு இரவெல்லாம் காத்து கிடந்து டிக்கெட் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்த ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஏற்கனவே சூதாட்ட புகாருக்குள்ளாகி 2 ஆண்டுகள் தடையை சந்தித்து மீண்டு வந்துள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதும் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனையில்தான் இந்த முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தங்கள் அபிமான கிரிக்கெட் வீரர்களின் ஆட்டத்தை ஒரு முறையாவது நேரில் பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசையில் ரசிகர்கள் ஆயிரக்கணக்கில் விலை கொடுத்து டிக்கெட் வாங்கி ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் பார்க்க வருகின்றனர். கோடை விடுமுறை என்பதோடு வார விடுமுறை நாட்களில் நடக்கின்ற கிரிக்கெட் போட்டி என்பதால் டிக்கெட்டுக்கு கடும் கிராக்கி ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதும் போட்டி வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. அதிக விலை உள்ள பெரும்பாலான டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படும் நிலையில் 1300 ரூபாய் மற்றும் 2500 ரூபாய் விலை உள்ள 12000 டிக்கெட்டுகள் மட்டும் ஸ்டேடியத்தில் உள்ள கவுண்டரில் செவ்வாய்க்கிழமை காலை 8:45 மணி முதல் விற்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நள்ளிரவு முதலே ஏராளமான ரசிகர்கள் காத்து கிடக்க காலை 9:45 மணிக்கு தொடங்கிய டிக்கெட் விற்பனை 1.5 மணி நேரம் மட்டுமே நடந்தது. சில 100 பேருக்கு மட்டுமே டிக்கெட் விற்கப்பட்ட நிலையில் 12000 டிக்கெட்டுகளும் விற்கப்பட்டு விட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் இரவெல்லாம் கொசுக்கடியில் காத்திருந்த ஏராளமான ரசிகர்கள் கடும் ஏமாற்றம் அடைந்தனர். இதற்கிடையே சேப்பாக்கம் சிதம்பரம் ஸ்டேடியத்தால் முழுமையாக விற்பனையாகிவிட்டதாக அறிவிக்கப்பட்ட டிக்கெட்டுகள் 2 மடங்கு விலையில் சவுகார்பேட்டையில் உள்ள மார்வாடி கடைகளில் கள்ள மார்க்கெட்டில் விற்கப்படுவதை கண்ட தோனியின் ரசிகர்கள் கொதித்து போயினர். நேற்று அலௌன்ஸ் பண்ணாங்க, காலையில் 8:45 மணிக்கு டிக்கெட் தரப்படும் அப்படின்ட்டு. எல்லாம் எப்பயுமே மாமூலாக நைட்டே போய் கொசுக்கடியில் படுத்துட்டோம். ஆயிரக்கணக்கான ரசிகர் ஃபேன்ஸுங்க 9:45 மணிக்கு கவுண்டரை ஓப்பன் பண்ணி 11:15 மணிக்குள்ள கவுண்டரை பிரேக் பண்ணிட்டு 12000 டிக்கெட் கொடுத்துட்டேன்னு சொல்லி சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க சார். சிடிஇ லோயர் 1300 ரூபா, அதே சிடிஇ அப்பர் வந்து 2500 ரூபா. 12,000 டிக்கெட்டு. இந்த டிக்கெட்டு மட்டும் தான் கவுண்டர் சேர்த்து, நெட் புக்கிங் கிடையாது, நெட் புக்கிங்கே கிடையாது. குறைஞ்சபட்சம் காலையிலேருந்து கொடுத்தா சாயங்காலம் வரலும் கொடுக்கணும். ரெண்டாவது மறுநாள் காலையிலேருந்து இன்னொரு 2 மணி வரலும் கொடுத்தா தான் அந்த டிக்கெட்டே சோல்ட் அவுட் ஆகும். ஒரு ஆளுக்கு 2 டிக்கெட் தான் சார். 1 மணி நேரத்தில் 12000 டிக்கெட் வித்துட்டேன்னு சொல்லிட்டு காப்பரில் சோல்ட் அவுட்னு வச்சாங்க சார். அங்கே எல்லாம் நீங்கள் சவுகார்பேட்டையில் போனீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் எல்லாம் இந்திக்கார பசங்க ஸ்டேட் பசங்க 1300 ரூபா டிக்கெட் 3000 ரூபா, 2500 ரூபா டிக்கெட் 6000 ரூபான்னு பிளாக்ல விற்கிறாங்க சார். ஏராளமான ரசிகர்கள் டிக்கெட் விற்பனையில் நிகழ்ந்த இந்த மெகா முறையீட்டை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆன்லைன் தவிர்த்து மொத்தமுள்ள 12000 டிக்கெட்டுகளையும் நேரடியாக நிர்ணயிக்கப்பட்ட விலையில் விற்றதாக கணக்கு காட்டி அரசுக்கு செலுத்த வேண்டிய லட்சக்கணக்கான ரூபாய் வரி ஏய்ப்பிலும் சேப்பாக்கம் சிதம்பரம் ஸ்டேடியம் நிர்வாகம் ஈடுபடுவதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செய்தி தொடர்பாளர் பாபா என்பவரிடம் இந்த குற்றச்சாட்டு குறித்து கேள்வி எழுப்பிய போது கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மறுத்துவிட்டார். சில லட்சங்கள் புலங்கும் டிக்கெட் விற்பனையிலேயே இத்தனை தில்லுமுல்லுகளில் ஈடுபடும் இவர்கள் எப்படி கிரிக்கெட் போட்டிகளை நியாயமாக நடத்தப் போகிறார்கள் என்பதே ரசிகர்களின் ஆதங்கமாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் தீபன் மற்றும் வேல்ராஜ்.